பெண்கள் இளம்பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அங்கேருந்து வந்த ஒரு ஒரு இளம்பெண் அப்படி வருது, அப்படி கிராஸ் பண்ணுற பொண்ணு உடனே அஜித் போய் ஒரு கிஸ் கொடுக்குது. அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு மகள் வந்து தேவயானி. பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு தான் வந்தாங்க. அவங்க அம்மா ஏதோ கோபமா சிடுன்னு பேசினாங்க. சரி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மொத்தமாக இருக்கிற ஒரு கேரக்டர். யாரு கேட்டாலும் சிடுன்னு தான் பேசுவோம். ஹீரா பார்க்கறதுக்கு அன்னைக்கு என்ன அழகுன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. நான் முழு கதையும் சொன்னேன். கார்த்திக் சார் பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. எந்த கதை? கோவில் சீதை. காதல் கோட்டை வெற்றி ஆன பிறகு என்னை கூப்பிட்டு, சார் அடுத்த படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. ஆர்டிஸ்ட் சார் கார்த்திக்னாரு. சார் கதை இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு. அகத்தியன் அவர்கள் சூஸ் பண்ண ஆக்டர்ஸ் அது காதல் கோட்டையா இருக்கட்டும், வான்மதி, கோகுலத்தில் சீதையா இருக்கட்டும், அதுவே இப்போ நீங்கள் சொல்ல நான் பார்க்கும்போது எனக்கு அந்த கேஸ்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போது இவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லும்போது, ஆஹா அப்போ இந்த நடிகர்களை சூஸ் பண்ணுறதுக்கும் அவர் ரொம்ப மெனக்கெட்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் வருது. இப்போ ஹீராவாக இருக்கட்டும், கரண், உங்களை நடிகர்களை பற்றி சொல்ல முடியுமா சார்? இல்லை, அதாவது வான்மதி பண்ணதுனால வந்து இயல்பாகவே அஜித் உள்ளே வந்துட்டார். அந்த நேரத்தில் வந்து அஜித்துக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்துச்சு. என்னென்னா, பெண்கள் இளம்பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அதாவது ஒரு ஒரு திருமண வரவேற்பு, தெரிஞ்சவங்களுடைய திருமண வரவேற்பு போயிருக்கோம். நான் போயிருக்கேன், அஜித் அப்போ வான்மதி பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணிகிட்டு இருக்க டைம் வான்மதி பண்ணிகிட்டு இருக்க டைம் சரி, அந்த திருமண வரவேற்புக்கு போயிருக்கோம். போயிட்டு திரும்பி வரும்போது அங்கே அந்த வான்மதி போஸ்ட் ஓட்டியிருக்கு. சரி, போட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்த ஒரு இளம்பெண் அப்படி வருது, அப்படி கிராஸ் பண்ணுற பொண்ணு உடனே அஜித் போஸ்ட் அதில் ஒட்டியிருக்குல்ல, அதுக்கு போய் ஒரு கிஸ் கொடுக்குது. அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஓகே, அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு. ஒரு அழகான இளைஞனாக இருந்தார். அது ஓகே. தேவயானி பொறுத்தளவு எனக்கு ஒரு கதாநாயகி தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கூப்பிட்டுட்டு வந்தாங்க. பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு தான் வந்தாங்க. அது ஆமாம். அதாவது இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு மகள் வந்து தேவயானி. அது ஒரு முக்கியமாக பதிவு பண்ணணும். அப்படி வந்திருக்காங்க. ஆஃபீஸில் அந்த ரூமில் உட்காந்துருக்காங்க. நான் அந்த ரூம்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து ப்ரொடியூசர் ரூம் கிராஸ் பண்ணுறேன். அவங்க அம்மா ஏதோ கோபமா சிடுன்னு பேசினாங்க. சரி, உள்ளே போயிட்டு அந்த பொண்ணு ஓகே சார் அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு ஒரு சேலை கட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான், அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு. அது எப்படி ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, என் கேரக்டர் அதுதான் அப்படின்னேன். அது என்ன உன் கேரக்டர் அதுதான் அப்படின்னா, அது என்ன சிடுன்னு பேசிச்சு. நீங்கள் பேசிக் என்னென்னா, அப்பா இல்லை, அம்மா இல்லை, 10 ரூபா வேணும்னா கூட அக்கா கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையில் சூழ்நிலை. கேரக்டர் காதல் கோட்டையோட கேரக்டர் கமலி. எந்த விதமான பின்புலமும் இல்லை. தனக்கு உள்ள ஓசி சாப்பாடுன்னு நினைக்கிற மனம் உள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மொத்தமாக இருக்கிற ஒரு கேரக்டர். யார் கேட்டாலும் சிடுன்னு தான் பேசுவோம். அந்த சிடுப்பு இருந்துச்சு. அப்படி செலக்ட் பண்ணது. இன்ட்ரெஸ்டிங் இருக்கு சார். அப்படி செலக்ட் பண்ண, இதுதான் இந்த சிடுப்பு தான் தேவை. ஓகே. ஹீரா பார்க்கறதுக்கு அன்னைக்கு என்ன அழகுன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு அழகு. சரி, ஓகே. ஒரு காதல் பார்க்காமலே ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கான். அவள் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் ஒரு லெட்ரு வாங்கி போடுறது கூட ஃபோனில் பேசும்போது வச்சுருங்க, காசு முடிஞ்சு போச்சுங்கிற, அதுவும் இவன் தான் பேசுகிறான் அப்படிங்கிற நிலைமை. அவனுக்கு பக்கத்தில் வந்து வாலிப்பாக, அழகாக, வசதியாக, இவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு வசதியோடு ஒரு பொண்ணு உட்காரும் போதும் அவளை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இப்படி போனான்னா தான் அதற்காக அங்கே செலக்ட் பண்ணப்பட்ட பொண்ணு தான் ஹீரோ. அது ரொம்ப அழகாக பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் அந்த கன்சைன்மெண்ட்லாம் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படி பார்க்காதீங்க. அவங்க கண்ணு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு
அப்படின்ட்டு. அப்புறம் சூர்யா நேற்றைக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, செம்ம சீன் சார், ஃபேவரட் சீன். அப்படி ஒரு ஒரு அழகான பொண்ணை வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் சார் இந்த காதல் நிற்கும். நான் அப்படி அந்த காதலோட ஸ்ட்ராங்கை காட்டணும். அப்படித்தான் நான் ஆர்டிஸ்ட். நீங்கள் என்ன இவங்க வேணும் இவங்க வேணும் இவங்க பெருசாக வேணும் இவங்க பெருசாக வேணும் இல்லை, இந்த கேரக்டருக்கான ஆர்டிஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படித்தான் செலக்ட் பண்ணுவேன். இது லட்சுமி மூவி மேக்கர்ஸ் வந்து மறைந்த முரளி சார். ஆமாம் ஆமாம். அவர் வந்து என்னை வந்து முதல்ல வந்து காதல் கோட்டைக்கு முன்னாடி நான் வந்து அம்மா கிரியேஷன்ஸில் வந்து இருப்பேன், அங்கே தான் இருப்பேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன தாய் வீடு மாதிரி அது எனக்கு. அங்கே இருப்பேன். சிவா சார், வெங்கட் சார், வெங்கட் சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு எங்கேயாவது நல்ல கதை இருக்கா அப்படின்னா உடனே என்ன அனுப்புவாங்க, சரி போய் கதை சொல்லிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து கதை சொல்கிறதுக்கு போதான் கார்த்திக் சாருக்கு போனேன். நான் முழு கதையும் சொன்னேன். கார்த்திக் சார் பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. எந்த கதை? கோவில் சரி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. வந்துட்டேன். வந்து நான் முரளி சார் சொன்னேன், அவர் கதை பிடிக்கல சார் அப்படின்னு. விடுங்க சார், கதை பிடிங்க பார்ப்போம் அப்படின்னாரு. சார் பிடிக்கல சார் அப்படின்னேன். பிடிக்கும் சார், நான் சொல்கிறேன் சார், போங்க சார் அப்படின்னாரு. காதல் கோட்டை வெற்றி ஆன பிறகு என்னை கூப்பிட்டு, சார் அடுத்த படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணுறேன். ஆர்டிஸ்ட்டு சார் அப்படின்னா கார்த்திக்னாரு. சார் கதை இல்லை சார் என்கிட்ட அப்படின்னேன். அதான் ஏற்கனவே வச்சுருக்கீங்களே சார் கோகுல் சேது சார், அந்த கதை அவருக்கு பிடிக்கல, இப்போ பிடிக்கும் போய் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் போய் பொள்ளாச்சியில் போகும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் நான் பொள்ளாச்சியில் அன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இறங்கும்போது தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு வார பத்திரிகையில் என்னுடைய அட்டைப்படம் கமலையும் சூர்யாவும் அட்டைப்படத்தில் சொட்டரை காட்டிட்டு நிற்கிற எங்கே அந்த ஃபேவரட் போஸ்ட், அந்த சிக்னேச்சர் போஸ்ட் ஒன்று இருக்கும் ஆனந்த விடலாம். எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. நான் போனோடனே பாஸ் ஒரு 10 நிமிஷம் கற்று சொல்லுங்க பாஸ் அப்படின்னாரு. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் சொன்னேன். கார்த்தி சார்ட்ட இதையே வேணான்னு சொன்னேன்னா நான் பண்ணுறேன் போங்க அப்படின்னாரு. சினிமாவில் திறமை முக்கியம் இல்லை, காலம் முக்கியம். மறுபடியும் காலத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். சூப்பர் சூப்பர். மறுபடியும் காலத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கான திறமைகள் எனக்கு எப்போதுமே உண்டு. காலம் ஒரு காலம், ஒவ்வொருக்கான ஒவ்வொரு காலம் இருந்தது. எனக்கான காலம் இருந்தது, எனக்கு அடுத்தவர்களுக்கான காலம் இருந்தது, அடுத்தவர்களுக்கான காலம் இருந்தது. அப்படியே நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கும் இவருக்கும் பிரதீப் ரங்கநாத் அவருக்கான காலம் இது, அவருக்கான காலம் இது, அவருக்கான மக்கள், அவருக்கான ஆடியன்ஸ் போயிட்டுருக்கு. காலம் கடந்து போய் கொண்டே இருக்கும். புதியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படிங்கிறது நன்னூல். ஆனால் நான் ஏன் புதுசாக வச்சுருக்கேன்னா, மறுபடியும் காலம் என்னை புதிது என்று ரெகனைஸ் பண்ணிருச்சுன்னா எனக்கு மறுபடியும் காலத்தில் ஒரு இடம் கிடைக்கும். அதற்காக வைத்திருக்கு. இப்போ ஒரு இயக்குனர் இருக்காருன்னா ஒரு நடிகருக்கு அவர் இம்பார்ட்டன்ட். ஒரு நடிகர் இருக்காருன்னா அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அவரோட கெரியர் இனிஷியல்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருந்தது அஜித் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற விதம்னு, அஜித் சார்ட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பேட்டர்னாக சொல்லுவீங்க. அஜித் சாரை பொறுத்தளவு இந்த கதையை வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு சீன் எடுக்க போகிறோன்னு வைங்களேன், எடுத்த உடனே 1வது சீன் எடுக்க மாட்டோம். நமக்கு என்ன லொக்கேஷன் கிடைக்கிது, என்ன சூழ்நிலை, யார் ஆர்டிஸ்ட் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு 25வது சீன் எடுப்பேன், 40வது சீன் எடுப்போம். அப்படிங்கும்போது அப்படி எடுக்கும்போது இந்த 40வது சீன் எடுக்கிறோம் இல்லையா, 40வது சீனில் என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஏன் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு 39 சீன் அவருக்கு சொல்லுவேன். ஓகே, அவரும் கேட்பார், பொறுமையாக சொல்லுவேன். நான் பொறுமையாக சொல்லுவேன், பொறுமையாக கேட்பார் அவர். இது சார் இதனால் இது டீட்டெயில்டாக சொல்ல மாட்டேன். அதனுடைய அந்த பேஸ் மட்டும் அது மட்டும் அந்த இது இதனால நடக்குது, இதனால இருக்குது. சரி ஓகே, இந்த 40வது சீனில் நீங்கள் இது நடந்துருச்சு இல்லையா, நடந்த பிறகு இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். ஆமாம், அதையும் சொல்லிடுவேன். அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு 10 சீனை எடுக்கிறதுக்குள்ளேயே மொத்த கதையுமே ஆர்டிஸ்டோட மைண்டுக்கு உள்ளே போயிடும். ஓகே ஓகே. நீங்கள்
கோகுல் சேது படம் பார்த்து சொல்லியிருக்கீங்க. கோகுல் சேதுனுடைய கார்த்திக் சாருடைய ஃபஸ்ட்டு ஷாட் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் படத்துல பார்த்ததா இல்ல படத்தில் என்ன நான் ஷூட் பண்ணது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, கெஸ் பண்ணவே முடியாது. ஆமா அப்படின்னு எனக்கு கனெக்ட் கனெக்டே பண்ண முடியாது. எனக்கே தெரியாது அது பொருந்துமா பொருந்தாதா, இந்த இடம் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இது போய் வந்து முழு கதையில் செட் ஆகுமா, இந்த இடத்துல உட்காராதா. பெங்களூரில் ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் ராமருக்கு தூது போனதா கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் நீங்கள் தூது போனீங்கன்னான்னு ஒரு டைலாக் வரும். ஆமாம், அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஷாட். சார் அது எங்கே வரும்? ஆமாம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகே, அதுதான் நடிகன், அதுதான் கார்த்திக். அதை யார் செய்கிறார்களோ அவர்கள் நடிகர். ஓகே, ஏன்னா படத்தோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே வர ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 70% படம் முடிகிற டயத்தில் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதைத்தான் சொல்கிறேன், இதுதான் இந்த இடம் தான், இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு முன்னாடி இருக்கிற ஒரு 70% படத்தை அதற்கு இணையாக கொண்டு வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் ஒரு நடிகனுடைய வெற்றி இருக்கிறது. ஓகே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.